நேற்று தீபாவளி அனைவரும் மிக சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க. நீங்க யாரும் கொண்டாடி இருந்தீங்களோ இல்லையோ, ஆனால் தமிழ்நாட்டிலே ஒரு நபர் மிக குஜாலாக தீபாவளியை நேற்று கொண்டாடி இருக்கிறாரு. யார் அந்த குஜாலாக நேற்று தீபாவளியை கொண்டாடிய நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வழிய விட மாட்டேங்கிறானையா. யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் செப்பாக்கம் தொகுதியினுடைய எம்எல்ஏவும் அண்ணன் உதயநிதி. வேற யாரு? நான் தான். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு ஏண்டா? பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. பையன் சார் இந்த பால்சாமி. அப்போ நிவா என்ற ஒரு பெண் வந்து அவங்களுடைய புகைப்படத்தை, அதாவது அரைகுறை நிர்வாணமாக இருக்கக்கூடிய புகைப்படத்தை போட்டிருக்காங்க. அத துணை முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர், சேப்பாக்கம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், திமுகவினுடைய இளைஞர் அணியினுடைய தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய நம்ம அண்ணன் உதயநிதி அவர்கள் ரீபோஸ்ட் பண்ணியிருக்கிறார். ஏன் பொம்பளை இப்படி அலையற? உன்ன மாதிரி மோசமான ஆளை நான் பார்த்ததே இல்ல. அசிங்கமா இல்ல? கேவலமா இல்ல? அப்பா, நீங்க தானே இந்த குடும்பத்துக்கு பெரியவர், அவர் கொஞ்சம் புத்தி சொல்லக்கூடாதா? இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஒருத்தர் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு அதை ரீட்வீட் பண்ணிக்கிட்டு ஃபன் மோட்ல உட்காந்துட்டு இருக்கா. அப்படி ஒருத்தர் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம டெப்டி சிஎம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். கார்னர் பைசா இருக்கிறானே, குள்ளமா இருந்தாலும் கும்முன்னு இருக்காங்க. இது நமக்கு தேவையா கோபி? நம்ம வேலை என்ன? மக்கள் நம்மளை எதுக்கு தேர்ந்தெடுத்து உட்கார வச்சிருக்கான்? நம்ம இப்ப என்ன பண்ணணும்? ஆனா நீ என்ன பண்ற? என்ன பண்ணிட்டு இருக்க? இது டூ மச். இது டூ மச். எது டூ மச்? எதுப்பா? இப்ப அவரும் சாமானிய மனிதர் தானே. அவர் இப்படி ஏதோ தெரியாம கைப்பற்றிருக்கோம் அப்படின்னா அது எப்படி உனக்கு எப்படி அது எப்படி உனக்கு அதுல மட்டும் போய் கைப்படும்? இவர் என்ன சொல்றாரு? தெரியாம கைப்பற்றுச்சு. இந்த ஈகோ சிஸ்டம் சார்பா வர்ற பதில் என்னவா இருக்குன்னா, தெரியாம கைப்பற்றுச்சு. இந்த இமேஜ்ல மட்டும் எப்படி உனக்கு தெரியாம கைப்படும்? அப்ப தெரியாம கைப்படுதுன்னா உனக்கு ஜூம் பண்ணி பார்த்திருப்ப. அப்ப கை எப்படி பட்டிருக்கு, ரீட்வீட்டா இருக்கு. அப்பதான் ஜூம் பண்ணி பார்த்திருக்கீங்க. அதானே எல்லாம் டெக்னாலஜி. உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா என்ன தக்காளி சட்னியா? அதாவது அந்த கைப்பட்டது அப்படிங்கிற விஷயம் வேற ஒரு தலைவருக்கு நடந்திருந்தா நீங்க இன்னைக்கு எந்த குதி குடிச்சிருப்பீங்க? ஏயா இந்த மாதிரி ஒரு புள்ளைய பெற்றுட்டு எங்க மூஞ்சிலேயே காரிட்டு பிரியா நீ? இதுல ஒரு திமுக காரன் என்ன ட்வீட் போட்டிருக்கான் பாருங்களேன். அந்த ட்வீட்டை நான் சைடில் போடுறேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நினைச்சா எந்த நடிகையும், அவருக்கு இருக்கிற பணமும் அவருக்கு இருக்கிற அதிகாரத்தையும் பயன்படுத்தி எந்த நடிகையும் அவர் வளர்ச்சி போட முடியும். அவர் நினைச்சா யாரு கூட வேணா என்ன வேணா பண்ண முடியும், ஏன்னா அவர்கிட்ட அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டிஎம்கே காரன் ட்வீட் போட்டிருக்கான். சோறுதான் தம்பியா இல்ல வேற ஏதாவது தம்பியா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நீங்க இது மாதிரி விஷயத்த ரீட்வீட் பண்றீங்க. இது மக்கள் கண்டுபிடிச்சி சமூக வலைதளங்கள நேற்று நைட்டு ஃபுல்லா பேச ஆரம்பிச்ச உடனே அதை மறுபடியும் ரீட்வீட்டை டெலிட் பண்ணிட்டு போயிடுறீங்க. அண்ணே, கடையை போட்டுட்டு அங்கிட்டு ஓடுறானே. கூட்டிட்டு அங்கிட்டு ஓடுறானா? டேய், அப்படினா நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான்டா. அவன் இந்த ஊர் எல்லையை தாண்டறதுக்குள்ள அவனை வளைச்சு பிடிக்கிறான். இந்த பக்கம் பார்த்தோம்னா டெப்டி சிஎம்ன்ற ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய நம்ம உதயநிதி ஒரு துளி அளவு கூட தன்னுடைய பொறுப்பு என்னன்னு புரிஞ்சிக்காம, அது நம்ம வாயிலும் சொல்லக்கூடாதுன்னு பார்க்கணும், சொன்னா கேச போட்டு விட்டுருவாங்க. பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு நீ பொம்பளை சோக்குல இருக்கிறது கூட பிரச்சனை இல்லை. உன் தாத்தன் புத்தி உனக்கு வரும், உங்க அப்பா புத்தி உனக்கு வரும், அது பிரச்சனை இல்லை. கால் சென்டர் கோகிலா கில்மா கில்பாலே இக்கிலோனா இங்கே வேணாம் எரிக்க விடலாமா? படிச்சு சொன்னே இன்ஸ்டாகிராம் ஷேர் பக்கத்துல ஆர்டி வைக்காதன்னு சொன்னா கேட்டியா? ஏற்கனவே ஒரு நடிகைக்காக பால்டாயில் குடிச்சாரு அப்படின்னு சொல்ற ஒரு விவகாரம் சமூக வலைதளங்கள்ல சுத்திட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட பால்டாய் எல்லாம் பேசுது பாருன்னு சொல்லிட்டு பிரச்சாரத்திலே வச்சு கிழிச்சு விட்டு இருந்தாரு. பால்டாய் எல்லாம் பேசுது, என்ன பண்றது? ஒரு நடிகைக்கு துபாயில 45 கோடியில வீடு வாங்கி கொடுத்திருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அப்படின்ற ஒரு சர்ச்சை சிக்கிட்டு இருக்கும் போதே, நடிகர் திரு உதயநிதி அவர்கள் தன்னுடைய ரசிகைக்கு 50 கோடி ரூபாய்க்கு துபாயில் வீடு வாங்கி கொடுத்தார். பொண்ணு, அந்த ஃபேன் பேரு நிவேதா பெத்துராஜ்.
லூலு மால் ஓனர் யூசுப் அலி வீடு இருக்கிற இடத்துல வீடு வாங்கி கொடுத்துருக்கு. 2000 சதுரடி வீடு, 50 கோடி ரூபாய். ஆனா எனக்கு ஒரு டவுட், அது ஏன் ப்ரோ உங்களுக்கு எண்ணு மேல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட்? तू समझा? हाँ नहीं तू समझा नहीं. ஒருவேளை உதயநிதி அப்படின்னு வரனால அந்த நிதியில வந்து நிதினா பணம், ஸோ அந்த பணத்து மேல இருக்க இன்ட்ரெஸ்ட், அதனால எண்ணு மேல இன்ட்ரெஸ்டா? ஏன்னா எல்லாமே எண் ரிலேட்டட்லயே இருக்குது. ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. நாங்கள் உதயநிதி அண்ணன்ட்ட ஒரே ஒரு கேள்விதான், அது எப்படிங்க நீங்க பால்டாயில் குடிச்ச நடிகையின் பேரும் எண்ணில் ஆரம்பிக்குது, நீங்க 45 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுத்ததாக சொல்லக்கூடிய அந்த நடிகையின் பேரும் எண்ணில் ஆரம்பிக்குது, இன்னைக்கு நீங்க ரீபோஸ்ட் பண்ணிருக்கீங்களா அந்த பெண்ணினுடைய பெயரும் எண்ணில் ஆரம்பிக்குது. அதெல்லாம் ஒரு தொழில் ரகசிய ஐயாச்சாமி. அப்ப இதே தொழிலாத்தான் அலையிறியா நீ? இப்ப உங்க தாத்தா 3 பொண்டாட்டி கட்டினாரு, 4 பொண்டாட்டி கட்டினாருன்னு சாதனையே நீங்க பேசிட்டு இருக்கீங்க. உங்க குடும்பமே அந்த வகையில இருந்து இப்போ வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்க அப்பாரு அதே மாதிரி நடு ரோட்ல பத்திரிக்கையாளர் துரத்துட்டு ஓடுன ஒரு கோஷ்டி தான். சாம்பார் ஆப் எனக்கு. எதுக்கு மிஷால கைது பண்ணாங்க? மிஷால ஆக்சுவலா ஸ்டாலினா கைது பண்ணல. ஸ்டாலினா மிஷால கைது பண்ணவே இல்லை. அவர் சில அதுல கைது பண்ணி உள்ள கொண்டு உட்கார வச்சிருக்காங்க. இப்ப உதயநிதி அதே மாதிரி மொத்த குடும்பமே ஒரே மாதிரி இருக்கீங்களா? தமிழ்நாட்டுக்கு என்னடா பண்ணிருக்கீங்க? ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன கட்சிக்காக மாங்கன்னு முட்டு கொடுக்குற நம்ம பொய்ஷ்ணவியா இருக்கட்டும், பரமபத பிரியாவா இருக்கட்டும், இவங்களோட போஸ்ட் எல்லாம் எடுத்து ரீபோஸ்ட் பண்ணியிருந்தா கூட ஒரு நியாயம் இருக்கு. ஆனா எதுவுமே தெரியாத அந்த நிவா எஸ்ஹெச்சோட போஸ்ட் அண்ணன் வந்து ரீபோஸ்ட் பண்றாருன்னா, அண்ணன் அதுல அப்படி என்னத்தை பார்த்துட்டாப்ல? அப்படி அதுல என்ன பார்த்தாரு? நானும் அந்த 6 போட்டோவை ஆங்கிளா பாக்குறாங்க, எனக்கு எதுவுமே தெரியலங்க. அது எப்படின்னா, இந்த பெயிண்ட் அடிக்கிற ஆர்டிஸ்டுங்க கண்ணுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சாதாரண ஒரு விஷயம் கூட ஒரு ஓவியமா தெரியும், அப்படியே ஒரு காவியமா தெரியும். அவங்களுக்கு பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி அண்ணன் கண்ணுக்கு மட்டும் அது ஏதோ ஒரு மாதிரி காவியமா தெரிஞ்சிருக்கு போல. அப்ப கருணாநிதி குடும்பமே, கருணாநிதி வம்சமே இதே புத்தி கொண்டதுதான். பெண்களை ஒரு பாலியல் இச்சையாக கொண்ட ஒரு குடும்பம் தான். பாத்துக்கங்க மக்களே, இதுதான் திராவிட கட்சியோட நிலைமை. இந்த தீபாவளிக்கு மக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இந்த பேருந்து இல்லாம எல்லாரும் இந்த கிளம்பாக்கத்துல அவ்வளவு அமக்கலம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பத்தி எல்லாம் துணை முதலமைச்சர் எதுவும் கவலைப்படல. இந்த வெளி மாவட்டங்கள் எல்லாம் அவ்வளவு மழை பெஞ்சு வெள்ளம் கார் மூழ்கிற அளவுக்கு இருக்கு, அதை பத்தி கூட கவலைப்படல. இந்த பட்டாசு வெடிக்கிறத பார்த்து வெடிங்கடா அப்படின்னு சொல்றத பத்தியும் கவலைப்படல. இந்த பாண்டியன் பட்டாசு கடை, சன்ரைஸ் கிராக்கர்ஸ் இவங்க 50 கோடிக்கு ஸ்கேம் பண்ணிருக்காங்க, அதை பத்தியும் துணை முதலமைச்சர் கவலைப்படல. ஆனா நம்ம இன்ஸ்டா செலிபிரிட்டியோட ஃபாலோவர்ஸ் மட்டும் ஏத்தறதுல மும்முரமா இருந்திருக்காப்ல. இதுதான் திராவிட கட்சியோட நிலைமை. 1 2 3 சொல்லி பாராட்டுறீங்களா? 2 3. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதே. வரண்டா சின்னசாமி. Hey guys, this is your editor. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா, போடா.